பிரேக் பிடிக்கலடா. ஒரு சர்வீஸ் வந்து வேஸ்டா போயிடுச்சு. Hi guys, welcome back to our channel. This is Nobi Vlogs. ஸோ லாஸ்ட்டு வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த சைடு வந்து உடஞ்சிருக்கு. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இன்றைக்கி வந்து நம்ம பைக்குக்கு வந்து செகண்ட் சர்வீஸ் சிம்பிள் வந்துடுச்சு. ஸோ வந்து செகண்ட் சர்வீஸ் வந்து விட போகிறோம். ஸோ பைக்கில் வந்து ஒரு சில ப்ராப்ளம்ஸ் தான் இருக்குது. ஸோ அது என்னென்ன ப்ராப்ளம்ஸுன்றது போகும்போது உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு யாரா புதுசாக வரீங்கன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க போகலாம் வீடியோக்குள்ளே. ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா மெஷ் வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஸோ ஹெல்மெட்டில் இருக்கிற விண்ட் ப்ரொடெக்டரு ஸோ எங்கே போச்சுன்னு தெரில. ஸோ எங்கேயோ மிஸ் ஆகி கீழே விழுந்துட்டுருக்கு. ஸோ வின்னாக்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ மன்னிச்சிருங்க. ஸோ அனதர் வந்து இப்போ நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா 3100 கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா ட்ரைவ் ஆகிடுச்சு. 1000 கிலோமீட்டர் டச் பண்ண அடுத்த செகண்டே வந்து பார்த்திங்கனாக்கா சர்வீஸ் சிம்பிள் வந்து காட்ட ஆரம்பிச்சிருச்சு. வந்து ஒரு சில கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து நான் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். எனக்கு இந்த விண்ட்ஷீல்டு உடஞ்சது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே மனசுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது கைஸ். பிறந்த குழந்தைக்கு எதனா ஒன்று ஆச்சுன்னா அதில் ஒரு கவலை ஒன்று இருக்கும்ல, அந்த மாதிரி தான் இருக்குது. எதனா ஒன்று ஆச்சுன்னா என்னால் வந்து தாங்க முடியாது. ஸோ வின்னாய்ஸ் வந்து அதிகமாக இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. ஸோ நான் ஆர்டர் போட்டுட்டேன் இன்றைக்கி காலையில். எனக்கு ரிக்கவரி தான். ஆக்சுவலாக வந்து ஃபெஸ்டிவல் சீசனில் கொஞ்சம் இதாகிடுச்சு. இது கரண்ட்டு ஷாக் அடித்து தப்பிச்சு வந்திருக்கிறேன். அது வரைக்கும் சந்தோஷம். ஸோ காட் இஸ் கிரேஸ். பெரிய ஆபத்துலேருந்து தப்பிச்சு வந்தேன், அது வரைக்கும் சந்தோஷம். டிவேக்கு போயிட்டு வந்து நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன், லைவாகவும் காட்டுறேன். ஸோ உங்களுக்கு அது தெரியுதா இல்லை தெரியலையான்றதை நீங்கள் வந்து கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த சர்வீஸ் பில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ அதுன்றது வீடியோவோட எண்டில் வந்து நான் சொல்கிறேன். 13th அன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா ஸோ நம்ம ரைடு வந்து சண்டே ரைடு வந்து முடிச்சுட்டு வீட்டில் இருக்கும்போது வந்து பார்த்திங்கனாக்கா நான் வந்து 15th இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா சர்வீஸ் வந்து இன்றைக்கி டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆப்பில் வந்து சர்வீஸ் வந்து புக் பண்ணிட்டேன். ஸோ அதே மாதிரி என்னென்ன ப்ராப்ளம்ன்றதை நான் மென்ஷன் பண்ணிவிட்டேன். நான் ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு வந்து சைடில் போடுறேன், செக் பண்ணி பாருங்கள். இதுலேருந்து சர்வீஸ் வந்து புக் பண்ணிவிட்டு என்ன டேட்டில் வேணுமோ நீங்கள் அந்த டேட்டில் வந்து சர்வீஸ் வந்து புக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா ரீஷெடியூலும் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து அதில் இருக்குது. ஸோ நீங்கள் மறக்காமல் உங்கள் பைக்குக்கு வந்து என்ன ஆப்ஸ் இருக்கும், ஸோ அந்த ஆப்ஸ் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். கம்ப்ளைண்ட்டுன்னு சொல்லிட்டு சொன்னேன்ல. ஸோ ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன் பாருங்கள். யாரும் ட்ரை பண்ணாதீங்க இந்த மாதிரி. இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா, வாபல் ஆகுதுங்களா ஹேண்டில். ஸோ ஹேண்டில் வந்து வாபல் ஆகுது. ஸோ இது ஒரு கம்ப்ளைண்ட்டு. அதுக்கு ஃப்ரண்ட் ஷேக் அப்சரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரப்பரை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கீழே இறங்கிட்டு இருக்கு. ஸோ அது ஒரு கம்ப்ளைண்ட்டு. அந்த விண்ட்ஷீல்டு ஸோ ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. இந்த விண்ட்ஷீல்டு ஒன்று கம்ப்ளைண்ட்டு. எங்கே சர்வீஸ் வந்து விட போகிறோன்னா ஆம்பூரில் இருக்கிற ஜீவன் மோட்டார்ஸில் தான் வந்து சர்வீஸ் வந்து விட போகிறோம். 11 o'clock வந்து பார்த்திங்கன்னா கால் வந்து புக் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக வந்து இப்போயே 11 o'clock ஆகிட்டுருக்குன்னு நான் நினைக்கிறேன், மேபி. பாருங்கள், ஸோ 10:37 ஆகுது. ஸோ 10:37 ஆகுது. இன்னும் ஒரு ½ hour டைமிங் இருக்குது நம்மளுக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுக்குள்ளே போயிடலாம். இப்படி வந்து விண்ட்ஷீல்டு வந்து உடஞ்சிச்சுன்னா இதே மாதிரி தான் நார்மலாக வந்து போயிட்டுருக்குறோம். பட் ஆனால் கேமராவில் சார்ஜ் இல்லை, மொபைல்லையும் வந்து சார்ஜ் இல்லை, ஃபுல்லாக காலி 2 ஃபோன்லேயும். ஸோ கூட வந்தவங்க எந்த ஃபோன்லேயும் வந்து சார்ஜே இல்லை. ஏன்னா நாங்கள் வந்து கிளம்புனதே வந்து லேட்டு. ஸோ சார்ஜெல்லாம் போட வந்து மறந்துட்டோம். நைட்டு தூங்குனது லேட்டு. எப்படியோ தூங்கிட்டு இருக்கேன். பட் சார்ஜ் வந்து நான் போடல. பட் ஆனால் கோப்ரோ வந்து பார்த்திங்கனாக்கா நான் 2 days பிஃபோரே வந்து சார்ஜ் போட்டு நான் வந்து வச்சுட்டேன். உடஞ்சிச்சுன்னா ஆக்சுவலாக வந்து இந்த விண்ட்ஷீல்டு வந்து பார்த்திங்கனாக்கா இந்த இடத்துல இந்த ஃப்ரேமில் வந்து பார்த்திங்கனாக்கா ஜாயிண்டில் இருக்குது. ஸோ இந்த சைடு இருக்குது பாருங்கள். அது வந்து என்னாச்சுன்னா ஹீட்டுக்கு அந்த ப்ரெஷருக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஏர் ப்ரெஷருக்கு வந்து பார்த்திங்கனாக்கா உடஞ்சி, இங்கே பாருங்கள், இந்த இடத்துல உடஞ்சி இந்த கேப் வழியாக வந்து இங்கே அடித்து அப்புறம் வந்து ஹெல்மெட்டில் வந்து அடிச்சிருச்சு.
ஸோ ஹெல்மெட் வந்து போடாமல் நான் போயிருந்தேன்னா கண்டிப்பாக என் ஃபேஸில் வந்து மார்க் இருந்திருக்கும். ஓகேங்களா? என் ஃபேஸில் வந்து பயங்கரமான வந்து மார்க் வந்து ஊந்திருக்கும். ஸோ அடியும் பட்டிருக்கும் பயங்கரமாக. தயவுசெய்து சொல்கிறேன், ஹெல்மெட் வந்து போட்டு ஓட்டுங்க. ஹெல்மெட் போடாமல் பைக் வந்து ஓட்டாதீங்க. ஆம்பூர் வந்து ரீச் ஆகிட்டோம் காய்ஸ், ரீச் ஆகிட்டோம். சென்டர் வந்தாச்சு. ஸ்ட்ரைட்டாக உள்ளே போக வேண்டியது தான். டிசம்பரில் பண்ணீங்க சர்வீஸு. ஆமாம், டிசம்பர்லேருந்து பார்த்தீங்கன்னா 16+, 60 நாளைக்கு அப்புறம் செகண்ட் சர்வீஸ் பண்ணியிருக்கணும். இல்லை, அவரு தான் சொன்னார், மேலே இருக்கார்ல, அவர் தான் சொன்னார் இந்த மாதிரி வந்து நீங்கள் கிலோமீட்டர் ஓட்டுங்க. கிலோமீட்டரில் என்ன இருக்கும், கிலோமீட்டர்லாம் இதே மாதிரி நாங்கள் புக்கில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ப்ளஸ் கிலோமீட்டர் கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைன்னா 16+ தான் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஹீரோப்லேயே இருக்கும் பாருங்கள், 16+ தான் இருக்குது. நீங்கள் என்ன பாருங்கள், ஹீரோப்லேயே இருக்கும் பாருங்கள், 16+ன்னு இருக்கும். 16+ன்னா 60 நாளைக்கு அப்புறம் கம்பல்சரி அந்த சர்வீஸ் வந்தே ஆகணும். கிலோமீட்டர் வாழ்னாலும் ஒன்று ஆகும். ஆக்சுவலாக வந்து வண்டி ரெடி ஆச்சுன்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்திருக்கு. ஸோ நம்ம வந்து ஷோரூம் கிட்ட போயிட்டோம். பயங்கர டிராஃபிக். நீதா கௌதமா? கைஸ் எல்லாம் பக்காவாயிடுச்சு. பிரேக் பிடிக்கலடா, பிரேக் பிடிக்கலடா. சுத்தமாக பிரேக் பிடிக்கலையே மக்களே. சேம் அப்படியே தான் இருக்கு. அது இன்னும் ரெட்டிஃபையாக பண்ணுறாங்க பாருங்க. கைஸ் ஒரு வழியாக சர்வீஸ் வந்து முடிச்சுட்டு வந்தாச்சு. ஸோ முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங், இது மார்னிங் இல்லை ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ பயங்கர டயர்டு. நான் வந்துட்டோம். சர்வீஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு பிரச்சனை ஒன்று ஆயிடுச்சு. ஸோ அது என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கனாக்கா, ஆக்சுவலாக வந்து நம்ம ஃபஸ்ட் சர்வீஸ் விட்டு 60 டேஸில் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து செகண்ட் சர்வீஸ் வந்து விட்டுருக்கணும். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து என்ன பண்ணிட்டேன், ஸோ நம்ம சர்வீஸ் சிம்பிள் காமிச்சா தான் சர்வீஸ் வேணுன்றது நான் பழைய ஐடியா மாதிரி நான் நினச்சிக்கிட்டு கம்முன்னு விட்டுட்டேன். ஸோ அதிலே வந்து பார்த்திங்கனாக்கா மென்ஷன் வந்து பண்ணியிருக்கிறாங்க என்னன்ட்டுனா, இந்த மாதிரி வந்து 60+ டேஸில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் சர்வீஸ் வந்து நம்ம வந்து விட்டுருக்கணும். பட் ஆனால் வந்து விடல. ஸோ இதுதான் வந்து நடந்திருக்கிற விஷயம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்வீஸ் மட்டும் கேன்சல் ஆகிட்டு தேர்ட் சர்வீஸ் வந்து புக் ஆகிருக்கு. ஆக்சுவலாக ஒரு சர்வீஸ் வந்து வேஸ்ட்டாக போயிடுச்சு. ஸோ இந்த தப்பை வந்து நீங்களும் பண்ணாதீங்க. அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ தேர்ட் சர்வீஸ் தான் வந்து இதாக இருக்குது. ஒரு சர்வீஸ் வந்து வேஸ்ட்டாக போச்சுன்றது கஷ்டமாக தான் இருக்குது. வீடியோவில் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து விண்ட்ஷீல்டு வந்து நான் சேஞ்ச் பண்ணல. அவங்களே வந்து சர்வீஸ் சென்டரில் இருக்கவங்களே சொன்னாங்க, சார் நீங்கள் ஃபுல்லாக அது ப்ரோக்கன் ஆகிட்டோம், ப்ரோக்கன் ஆன பிறகு மாற்றிங்க, எதுக்கு காசு வந்து வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னாங்க. சரி, அதனால் வந்து பார்த்திங்கன்னா விண்ட்ஷீல்டு வந்து நான் வந்து சேஞ்ச் பண்ணல. ஸோ டோட்டல் காஸ்ட்டு சர்வீஸ் காஸ்ட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா ஸோ பில்லு இருக்குது கையில், ஒன்று அப்படியே காட்டுறேன் பாருங்கள். ஸோ டோட்டல் சர்வீஸ் காஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா 1321 ருபீஸு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சிந்தட்டிக் ஆயில் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா லேபர் சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க, அடிஷ்னல் ரிப்பேர் சார்ஜஸ் போட்டிருக்காங்கன்னாங்க.
நீங்கள் வந்து ஆயிலு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் கீழே இருக்கிற ஃபில்டர் மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ வேறு எதுவும் சேஞ்ச் பண்ணாதீங்க. அப்புறம் நம்ம கம்ப்ளைண்ட் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த கம்ப்ளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சரியாகவே ரெடி பண்ணலை. ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், அந்த ஃப்ரண்ட்டு ஷேக் அப்சரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரப்பர் வந்து பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் மேலே ஏற்றி இது பண்ண சொன்னேன். அதுக்கப்புறம் ஹெட்லைட் வந்து 1 இன்ச்சு ஏற்ற சொன்னால் அவங்க ரொம்ப ஏற்றிட்டுருக்காங்க, ரொம்ப மேலே அடிக்கிற மாதிரி இருக்குது. அது வந்து மறுபடியும் வந்து இது பண்ண சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த சொன்ன பார்த்திங்கன்னா ஹேண்டில் வாப்லிங்ன்ட்டு. ஸோ அந்த ஹேண்டில் வாப்லிங் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரெட்டிஃபையே பண்ண மாதிரி தெரியல, அதே மாதிரி தான் இருக்குது. முன்ன இருந்ததை விட கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் செயின் நாய்ஸ் வந்து அதிகமாக இருந்துச்சு. ஸோ அதையும் வந்து நான் ரெடி பண்ண சொன்னேன், லாஸ்ட்டாக சொன்னேன் நாங்கள் இந்த மாதிரி வந்து செயின் நாய்ஸ் வந்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதையும் அவங்க வந்து சரியாக வந்து ரெடி பண்ணல. ஓகே, நான் மறுபடியும் வந்து எப்போ நான் ஃப்ரீயாக இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஆம்பூருக்கு போவேன். ஸோ அப்போது ஆம்பூருக்கு போயிட்டு அவங்கக்கிட்ட இந்த பில்லு காமிச்சிட்டு இந்த மாதிரி அவங்களே சொன்னாங்க, இதுக்கப்புறம் என்ன கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு வாங்க, பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ மறுபடியும் எடுத்துன்னு போயிட்டு ரெடி பண்ணலாம். இந்த வீக் சண்டே ரைடு வந்து எங்கே போகலான்றதை நீங்கள் வந்து கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ மேபி இந்த வீடியோ வந்து பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி டேட் வந்து பார்த்திங்கன்னா 16th. ஸோ நாளைக்கு வந்துடும் இந்த வீடியோ. ஸோ 17th அன்றைக்கி வந்து இந்த வீடியோ வந்து வந்துடும். ஸோ மறக்காமல் வந்து நீங்கள் வந்து கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், இந்த மாதிரி வந்து நெக்ஸ்ட்டு பிளேஸ் வந்து எங்கே போகலாம் அப்படின்றது. ஸோ ஒரு பிளேஸில் வந்து சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து ஷாக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக வந்து இப்போ தான் ஹாஸ்பிட்டலுக்கெலாம் போயிட்டு வந்து கொஞ்சம் வெல் ரிக்கவரியாக இருக்கேன். பார்க்கலாம். ஸோ ஹோப்ஃபுல்லி சீன் நெக்ஸ்ட் வீடியோ. ஸோ மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீக் சண்டே வந்து எந்த ரைட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே கைஸ், ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும், ப்ளஸ் ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது ஸ்கிரீனுங்க, அதே வெள்ளையா இருக்கு. வெள்ளையா இருந்தா தானே படம் காட்ட முடியும். வெளியில கலர் படம்னு போட்டு உள்ள வெள்ளை ஸ்கிரீன் வச்சு ஏமாத்த பாக்குறியா?